கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 44வது வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனங்களை கேட்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு இங்கே அருமையாக விவரிக்கிறது. இந்த புதிய பாட்டில் ஒவ்வொரு தேவ ஜனங்களும் வசனத்தை அதிகமாக கேட்க ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற இந்த வார்த்தையில் நம்மளை உணர்த்துகிற ஒரு தேவனுடைய வார்த்தை. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக கேளுங்க. உலக வார்த்தைகளை நம்புகிறத காட்டிலும் ஆண்டவர் வார்த்தையை நம்புங்க. உலகத்தில் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. அது முடியாது, அதை செய்யணும், அதை இப்படி செய்யணும், இது அப்படி செய்யணும். ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளே போனாலும் சரி, ஒரு படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே மைனஸாக இருக்கும் பொழுது வேத வசனம் எல்லாம் உங்களை ஊக்குவிக்கிறதா இருக்குது. ஒரு பேட்டரி எடுத்துக்கொண்டிங்கன்னா அதில் ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது. மனுஷ வாழ்க்கையே மைனஸ் ப்ளஸ் தான். இது ரெண்டும் சேர்ந்தாதான் வாழ்க்கை இன்பமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியம், நீங்கள் அதிகமாக ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்க. இது இந்த வாரத்தின் முதல் நாள். கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? இணைத்து இருக்கிறார். இன்றைக்கி ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறது. நம்ம வார்த்தை சுருங்கணும், அவர் வார்த்தை பெருகணும். நம்ம வார்த்தையில் வெளிச்சம் இல்லை, கர்த்தர் வார்த்தையில் வெளிச்சம் இருக்குது. வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தை தீபமாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. நம்ம பாதைக்கு வெளிச்சமும் அது தீபமுமாக இருக்கிறதுனால அதை விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் வசனத்தின் வெளிச்சத்தில் டிசிஷன் எடுக்காததுனால, வசனத்தினுடைய ஆலோசனையில் அந்த பாதைக்கு தீபமாக இருக்கிற அந்த வெளிச்சத்தில் அவர்கள் சில காரியங்களை எழுதாததுனால இன்றைக்கி ஆபத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை பார்த்து இந்த நேரத்தில் பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு கசப்பு இருந்தால் தான் ஒரு இனிப்பினுடைய இன்பம் தெரியும். ஸோ இன்றைக்கி சில கசந்த அனுபவத்தில் நீங்கள் போய்ட்டுருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அதிகமாக வசனத்தை கேளுங்க, ஏன்னா வசனம் உங்களை பரிசுத்தாகும். யோவான் 17:17 ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ இந்த சத்தியத்தை கேட்டால் என்ன ஆகுமா? பரிசுத்தம் உண்டாகும். யோவான் 15:3 ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். ஸோ உபதேசம் நம்மளை பரிசுத்தமாக்கும், சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்கும். ஆனால் அதே நேரம் பேதுரு சத்தியத்தை பேசும் பொழுது பரிசுத்தம் மட்டும் உண்டாகவில்லை, பரிசுத்த ஆவியானவரே இறங்கிட்டார். அப்படின்னா என்ன? ஒரு கம்பெனியில் ஒரு பொருளை நீங்கள் வாங்க போகிறீங்க. அந்த பொருளை வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ அந்த பொருள் தீர்ந்துட்டு, அது சோப்பாக இருக்கலாம், இல்லை ஷாம்பாக இருக்கலாம். நீங்கள் திரும்பி அந்த கம்பெனிக்கு போகிறீங்க, அந்த கடைக்கு போகிறீங்க. ஆனால் இப்போ அந்த கடையே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுனா என்ன ஆகும்? நீங்கள் அலையவே வேண்டாம். அப்போது ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வருஷத்துக்கு ஒருக்கா பலியிட போவாங்க. ஆனால் இப்போ அந்த பலிபீடமே நம்ம கூட இருக்குது, அந்த பரிசுத்த ஆவியானவரே நம்ம கூட இருக்கிறார். அதனால தான் தேவ ஜனமே வசனத்தை அதிகமாக கேட்கணும். ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் கேட்க 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 உங்கள் உள்ளம் அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். உங்கள் உள்ளம் அனல் பறக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் சர்ப்பங்களை மிதிக்க முடியும், தேள்களை நசுக்க முடியும். இது சாதாரணமான உலகம் கிடையாது. இது அந்தகாரம் நிறைஞ்ச உலகம், அந்தகார லோகாதிபதிகள் உள்ள உலகம். நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் உங்கள் குடும்பத்தில் ஆபத்துகள் சந்திக்கலாம், உங்கள் வீட்டில் சமாதான குறை உண்டாகும். இயேசு தெளிவாக சொன்னார். ஏசப்பா மூடி மொழுவலை. நிறைய பேர் இன்னைக்கு சொல்கிறாங்க பிசாசு ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே பிசாசுனால்தான் அவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருப்பாங்க. உண்மையாட்டே பிசாசு வல்லமை இழந்தவன் தான், ஆனால் அவன் தந்திரசாலி. அவனுடைய இச்சைகளுக்கு இன்னைக்கு மனிதர்கள் விழுந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் இயேசு சொன்னார், சோதனைக்காரன் ஒருத்தன் உண்டு. அவன் சோதனையை கொண்டு வரும் பொழுது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கலைன்னா நீங்கள் சோதனையில் போயிருவீங்க. அதான் ஆண்டு சொன்னார், நீங்கள் சோதனைக்குள் அந்த பிரவேசித்திராதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியோ உற்சாகம் உள்ளது தான், மாம்சம் பலவீனம் உள்ளது. அதனால் தேவ ஜனமே கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக கேளுங்க. ஜெபிக்க முடியல நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. இப்படிப்பட்ட நபர்கள் கண்டிப்பாக இந்த செய்திகளை ஆன் பண்ணி விட்டு கேட்டுகிட்டே சோத்திரம் பண்ணுங்க. அரை மணிக்கூர் ஜெபம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. வசனம் உள்ளே போயிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு அந்த செய்தி முடிந்தாலும் உங்கள் இருதயம் என்ன செய்யும்? சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் கஷ்டம். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஆவியை அனல் மூட்டிட்டீங்கன்னா அது ரன் ஆகிக்கொண்டே இருக்கும். இந்த கரும்புச்சாறு மெஷின் பார்த்துருப்பீங்க.
அது என்னதான் டீசல் ஆன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி விடுவாங்க. அதை சுற்றி விட்டுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அது சுற்றி கொண்டே இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு ஃபேனை நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டா போதும், அதுக்கு பிறகு அது கரண்ட்டுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் வந்துடும், தானாக சுற்றி கொண்டு இருக்கும். ஒரு ஏசினாலும் சரி, நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டா போதும், பவரை கான்டாக்ட் பண்ணி விட்டுருங்க. பரிசுத்த ஆவியானவரையும் உங்கள் இருதயத்தையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அவங்க 2 பேரும் பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஆவியானவர் சொல்கிறத இருதயம் கேட்டுக்கொண்டு இருக்கும். இருதயத்தில் உள்ள சந்தேகங்களை ஆவியானவர்கிட்ட கேட்கலாம். ஆவியானவர் அந்த சந்தேகங்களை தீர்த்து விடுவார். உங்கள் பிரெயின் தான் சுவிட்ச், உங்கள் மூளையை தட்டி ஆன் பண்ணி விட்டுருங்க. தட்டி ஜெபிக்கணும்னு ஒரு உணர்வை கொடுத்துருங்க. யார் சொன்னாலும் அதை கேட்டு சோர்ந்து போகாதுன்னு சொல்லி மூளையில் சிந்தனையில் ஒரு எச்சரிப்பை கொடுத்துருங்க. மனுஷன் அப்படி தான் ஃபெயிலியராக தான் பேசுவான். மனுஷன் எப்போவுமே நெகட்டிவ் தான் பேசுவான். மனுஷன்கிட்ட போனால் என்ன இருக்குது, அவன் மாம்சமான மனுஷன், அவன்கிட்ட என்ன பரலோகமாக இருக்குது? இல்லை, பரலோகத்தை சுமக்கிறவங்க கிட்ட போனால், பரலோக ராஜ்யத்தில் உள்ள மேன்மையை அறிஞ்சவங்க கிட்ட போனால் சில பரலோக நன்மைகள் கிடைக்கும். ஆனால் உலகத்தார்கிட்ட போயிட்டு சமாதானம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தா அது கிடைக்காது. ரட்சிக்கப்படாதவர்கள்ட்ட சமாதானம் கிடைக்குமான்னு பார்த்தா அது கிடைக்காது. நீங்கள் உலக நண்பர்களை நம்பி ஏமாந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு பாருங்கள், வசனத்தை பேசுகிறாங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லையா, அங்கேருந்து சமாதானம் வரவே வராது. ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்க கிட்ட இருந்து தான் சமாதானம் வருது. அதுவும் நிறைய ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட இருந்து சமாதானம் வராது. ஏன்னா அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொந்த வார்த்தைக்கும் சொந்த ஆலோசனைக்கு இடம் கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறது, கர்த்தர் வார்த்தையை வெளியே கொண்டு வருகிற நபர்கள் சத்தத்தை கேட்டால் நமக்கு சமாதானம் வரும். அதனால தான் பேதுருனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே ஊற்றப்பட்டார். ஸோ இன்னைக்கு ஆவியானவர் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்கள் இருதயத்துக்குள்ளே ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறாரு. தேவையில்லாத அந்தகார கிரியைகளை அரெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் வெளிச்சம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழும்பி சாதிப்பீங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியின் துணையோட பிசாசின் கிரியைகளை எரித்து சாம்பலாக்குவீங்க. அதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஸோ தேவச்சனமே, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நாளில் யாரெல்லாம் ஆண்டவரை உண்மையில தாகத்தோடு வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு மேலையும் பரிசுத்த ஆவியானவர் அன்று பேதுரு பேசும்பொழுது இறங்கினது போல இப்பொழுதே ஒவ்வொருவருடைய இருதயத்தின் ஆழத்தில் அவர்களை நிரப்புவீராக. Fall afresh on them, Lord. அவர்கள் மேல் புதிதாய் ஊடுருவி பாய்வீராக, ஊற்றப்படுவீராகப்பா. அவள் இருதயம் நிரம்பட்டும், ஆவியினாலும் வார்த்தையினாலும் நிரம்பட்டும், நிரம்பி வழியட்டும். ஜீவ ஊற்றாக அநேகருக்கு ஆறுதலின் ஊற்றாக இவர்கள் மாறட்டும். இவர்கள் வாயை திறக்கும் பொழுது அபிஷேகம் பாயட்டும். ஆவியானவர் கூட இருப்பீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் இன்பமாக மாறட்டும். யாரெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ கூடவே ஆவியானவர் இருக்கிறத அவர்கள் உணரட்டும். இன்னைக்கு இதை ஃபேஸ் பண்ணணுமே, அதை ஃபேஸ் பண்ணணுமே, அதை செய்யணுமே, இதை செய்யணுமே, கடன் இருக்குதே, ஃபீஸ் கட்டணுமே, அது செய்யணுமேன்னு சொல்லி யாரெல்லாம் நெருக்கத்தோடு ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் அருகாமையில் ஆவியானவர் தோன்றுவீராக, அற்புதங்கள் செய்வீராக. உங்கள் கரங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. குடும்பங்களில் ரட்சிப்பை கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். இன்னைக்கு நமக்கு 9 மணி அளவில் தேவச்சனங்களே நமக்கு ஒரு அருமையான கூட்டம் இருக்கிறது. நம்ம விடுதலை கூட்டத்தை கலந்து கொள்ளுங்க. 9 மணி அளவில் நம்ம சந்திக்கலாம். நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் அது வெளிவரப்படும். ஸோ நம்ம எல்லாரும் அங்கே சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.